ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விஜயநகரம் மற்றும் பாமனி அரசுகளின் காலம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விஜயநகர அரசு பார்க்கலாம். விஜயநகர அரசு பார்த்திங்கன்னா 4 அரசு வம்சத்தோட அரசர்களால் 300 ஆண்டுகளுக்கும் மேற்பட்டு ஆளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஜயநகர அரசு எத்தனை வம்சத்தை கொண்டதுன்னு பார்த்திங்கன்னா 4 வம்சம் இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவீடு வம்சம் என 4 வம்சம். ஃபஸ்ட்டு சங்கம வம்சத்துடைய வருஷம் பார்த்திங்கன்னா 1336 1485 வரை ஆட்சி செஞ்சுருப்பாங்க. இரண்டாவது சாளுவ வம்சம் பார்த்திங்கன்னா 1485 1505 வரையும் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. துளுவ வம்சம் 1505 1570 வரை ஆட்சி செஞ்சுருப்பாங்க. ஆரவீடு வம்சம் பார்த்திங்கன்னா 1570 1650 வரை ஆட்சி செஞ்சுருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது. இது பொறுத்துகள் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. வரப்போகிற குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாம் பொறுத்துகள் கேட்பாங்க. இந்த வம்சத்தோடைய பேரை கொடுத்துட்டு அதனுடைய ஆண்டும் இந்த சைடு கொடுப்பாங்க, மேட்ச் பண்ண சொல்லிவிட்டு படிச்சுக்கோங்க. ஈஸியாக தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சங்கம வம்சம் பார்த்திங்கன்னா யார் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா யாரால் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா சங்கமரின் 2 புதல்வர்கள் யாருன்னா ஹரிஹரன் மற்றும் புக்கர் என்பவர் சங்க வம்சத்தை தோற்றுவித்திருக்காங்க. இந்த கொஷின் எப்படி கேட்பான்னு பார்த்தீங்கன்னா சங்கம வம்சத்தை தோற்றுவித்தவர்கள் யார் அப்படின்னு கேட்கலாம். இந்த 2 பேரும் முக்கியமானவங்க. இவங்க 2 பேரும் தான் தோற்றுவித்திருப்பாங்க. ஹரிஹரர் மற்றும் புக்கர் 2 பேரும் தான் இந்த சங்கம வம்சத்தை தோற்றுவித்திருப்பாங்க. இவர் பார்த்திங்கன்னா இந்த ஹரிஹரர் மற்றும் புக்கர் என்பவர் பார்த்திங்கன்னா ஹொய்சால அரசிடம் பணிபுரிஞ்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த வம்சத்தை தோற்றுவிக்கிறதுக்கு முன்னாடி ஹொய்சாலர் அரசிடம் பணிபுரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் கேட்கலாம். ஹரிஹரன் மற்றும் புக்கர் என்பவர் இருவர் யார் இடத்தில் பணிபுரிந்தார்கள் அப்படின்னு கேட்கலாம். ஹொய்சாலர் அரசிடம் பணிபுரிந்தார்கள். அவங்களுடைய தலைநகரம் பார்த்திங்கன்னா துங்கபத்ரா நதிக்கரையில் விஜயநகரம் என்ற இடத்துல தோற்றுவிக்கப்பட்டது. இப்போ அந்த இடம் பார்த்திங்கன்னா ஹம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடம் ஃபஸ்ட்டு விஜயநகரத்தை தோற்றுவிக்கப்பட்டது. இவங்களுடைய வெற்றி நகரத்தை விஜயநகரம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. விஜயநகர அல்லது கர்நாடக விஜயநகர அரசர்களாக பிரகடனப்படுத்தி கொண்டார்கள்னு சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன் மற்றும் புக்கர் 2 பேரும் பார்த்திங்கன்னா விஜயநகர அல்லது கர்நாடக விஜயநகர அரசர்களாக பிரகடனப்படுத்தி கொண்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1346ஆம் ஆண்டு ஹரிஹரர் முடிச்சூட்டு விழா கொண்டாடப்பட்டது. இந்த கொஷின் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. கூற்றுகளை கேட்கறது வாய்ப்பு இருக்குது. 4 கூற்றுகளை கொடுத்துட்டு இது சரியானது எது தவறானது எதுன்னு அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹரிஹரருக்கு தான் முடிசூட்டு விழா கொண்டாடப்பட்டது. எந்த வருஷம்னு பார்த்திங்கன்னா 1346 முடிசூட்டு விழா கொண்டாடப்பட்டது. அடுத்தது சாளுக்கியரின் முத்திரையான பஞ்சி வராகம் என்ற உருவத்தை விஜயநகர அரசு இந்த உருவத்தை அரசு முத்திரையாக ஏற்றுக்கொண்டது. வராகன் அப்படின்னா என்னன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு